சூரத்துல் மும்தஹினா அத்தியாயம் 60 மொத்த வசனங்கள் 13. இது மதீனாவில் அருளப்பட்டது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தஹிது அதுவி வஅதுவக்கும் அவ்லியா துல்கூன இலைஹிம் பில் மவத்ததி وقد كفروا بما جاءكم من الحق يخرجون الرسول وإياكم أن تؤمنوا بالله ربكم إن كنتم خرجتم جهادا في سبيلي وابتغاء مرضاتي تسرون إليهم بالمودة وأنا أعلم بما أخفيتم وما أعلنتم ومن يفعله منكم فقد ضل سواء السبيل. நம்பிக்கையாளர்களே, எனக்கும் உங்களுக்கும் விரோதமாக இருப்பவர்களை நீங்கள் நேசர்களாக எடுத்துக்கொண்டு அன்பின் அடிப்படையில் இரகசியமாக கடிதம் எழுதி அவர்களிடம் உறவாட வேண்டாம். உங்களிடம் வந்த சத்திய வேதத்தை நிச்சயமாக அவர்கள் நிராகரித்து விட்டனர். நீங்கள் உங்கள் இறைவனாகிய அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டீர்கள் என்பதற்காக உங்களையும் நம்முடைய தூதரையும் உங்கள் இல்லங்களிலிருந்து வெளியேற்றினார்கள். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் என்னுடைய திருப்பொருத்தத்தை விரும்பி என்னுடைய பாதையில் போர் புரிய மெய்யாகவே நீங்கள் உங்கள் இல்லங்களிலிருந்து வெளியேறியிருந்தால் அவர்களுடன் நீங்கள் இரகசியமாக உறவாடிக் கொண்டிருப்பீர்களா? நீங்கள் மறைத்துக் கொள்வதையும் இன்னும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நான் நன்கு அறிவேன். இவ்வாறு உங்களில் எவரேனும் செய்தால் நிச்சயமாக அவர் நேரான பாதையில் இருந்து தவறிவிட்டார். يثقفوكم يكونوا لكم أعداء ويبسطوا إليكم أيديهم وألسنتهم بالسوء وودوا لو تكفرون. அவர்களுக்கு சமயம் கிடைத்தால் பகிரங்கமாகவே அவர்கள் உங்களுக்கு எதிரியாகி தங்களுடைய கைகளையும் உங்கள் மீது நீட்டி தங்கள் நாவாலும் உங்களுக்கு தீங்கு இழைப்பார்கள். அன்றி நீங்களும் நம்பிக்கையை விட்டு நிராகரிப்பவர்களாக ஆகிவிட வேண்டும் என்றும் அவர்கள் விரும்புகின்றனர். لن تنفعكم أرحامكم ولا أولادكم يوم القيامة يفصل بينكم والله بما تعملون بصير. அவர்களுடன் இருக்கும் உங்களுடைய சந்ததிகளும் உங்களுடைய பந்தத்துவமும் மறுமை நாளில் உங்களுக்கு யாதொரு பயனும் அளிக்காது. அந்நாளில் அல்லாஹ் உங்களுக்கிடையில் பிரிவினையை ஏற்படுத்தி விடுவான். நீங்கள் செய்பவைகளை அல்லாஹ் உற்று நோக்கியவனாக இருக்கின்றான். قد كانت لكم أسوة حسنة في إبراهيم والذين معه إذ قالوا لقومهم إنا براء منكم ومما تعبدون من دون الله كفرنا بكم وبدا بيننا وبينكم العداوة والبغضاء أبدا حتى تؤمنوا بالله وحده إلا قول إبراهيم لأبيه لأستغفرن لك وما أملك لك من الله من شيء ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. இப்ராஹிமிடத்திலும் அவருடன் இருந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் நிச்சயமாக இருக்கின்றது. அவர்கள் தம் மக்களை நோக்கி, நிச்சயமாக நாங்கள் உங்களிலிருந்தும் அல்லாஹுவை அன்றி நீங்கள் வணங்கிக் கொண்டிருப்பவைகளில் இருந்தும் விலகிவிட்டோம். உங்களையும் அவைகளையும் நிராகரித்து விட்டோம். அல்லாஹ் ஒருவனையே நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரையில் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் விரோதமும் குரோதமும் ஏற்பட்டுவிட்டது என்று கூறினார்கள். அன்று இப்ராஹிம் தன் சொல்லை கேளாத தந்தையை நோக்கி, அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக அவனுடைய வேதனையில் யாதொன்றையும் தடுக்க எனக்கு சக்தி கிடையாது. ஆயினும் உங்களுக்காக அவனிடத்தில்
பின்னர் நான் மன்னிப்பை கோருவேன் என்று கூறி, எங்கள் இறைவனே, உன்னையே நாங்கள் நம்பினோம், உன்னையே நாங்கள் நோக்கினோம், உன்னிடமே நாங்கள் அனைவரும் வரவேண்டியதிருக்கிறது என்றும், ربنا لا تجعلنا فتنة للذين كفروا واغفر لنا ربنا إنك أنت العزيز الحكيم. எங்கள் இறைவனே, எங்களை நீ நிராகரிப்பவர்களின் துன்பத்திற்குள் ஆக்கிவிடாதே, எங்களை நீ மன்னிப்பாயாக, நிச்சயமாக நீதான் அனைவரையும் மிகைத்தவனும் ஞானமுடையவனும் என்று பிரார்த்தித்தார். لقد كان لكم فيهم أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر ومن يتول فإن الله هو الغني الحميد. நிச்சயமாக இவர்களில் உங்களுக்கு அழகான உதாரணம் இருக்கின்றது. எவர் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் மெய்யாகவே நம்புகின்றாரோ அவர் அவ்வுதாரணத்தையே பின்பற்றுவார். எவர் புறக்கணிக்கின்றாரோ நிச்சயமாக அல்லாஹ் அத்தகையோரின் தேவையற்றவனும் மிக புகழ் உடையவனுமாக இருக்கின்றான். عسى الله أن يجعل بينكم وبين الذين عاديتم منهم مودة والله قدير والله غفور رحيم. உங்களுக்கும் அவர்களுள் உள்ள உங்களுடைய எதிரிகளுக்கும் இடையில் அல்லாஹ் நேசத்தை ஏற்படுத்திவிடக்கூடும். இதற்கும் அல்லாஹ் ஆற்றலுடையவனே, அல்லாஹ் மிக மன்னிப்பவனும் கிருபை உடையவனுமாக இருக்கின்றான். لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين. நம்பிக்கையாளர்களே, மார்க்க விஷயத்தில் உங்களுடன் எதிர்த்து போர் புரியாதவர்களுக்கும் உங்கள் இல்லத்திலிருந்து உங்களை வெளியேற்றாதவர்களுக்கும் நீங்கள் நன்மை செய்வதையும் அவர்களுடன் நீங்கள் நீதமாக நடந்து கொள்வதையும் அல்லாஹ் தடுக்கவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் நீதிவான்களை நேசிப்பவனாகவே இருக்கின்றான். إنما ينهاكم الله عن الذين قاتلوكم في الدين وأخرجوكم من دياركم وظاهروا على إخراجكم أن تولوهم ومن يتولهم فأولئك هم الظالمون. அல்லாஹ் உங்களை தடுப்பதெல்லாம் மார்க்க விஷயத்தில் உங்களுடன் போர் புரிந்தவர்களையும் உங்கள் இல்லங்களிலிருந்து உங்களை வெளியேற்றியவர்களையும் வெளியேற்றுவதில் எதிரிகளுக்கு உதவி செய்தவர்களையும் நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்வதைத்தான். ஆகவே எவர்கள் அவர்களுடன் நட்பு பாராட்டுகின்றார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள்தாம். يا أيها الذين آمنوا إذا جاءكم المؤمنات مهاجرات فامتحنوهن الله أعلم بإيمانهن فإن علمتموهن مؤمنات فلا ترجعوهن إلى الكفار لا هن حل لهم ولا هم يحلون لهن وآتوهم ما أنفقوا ولا جناح عليكم أن تنكحوهن إذا آتيتموهن أجورهن ولا تمسكوا بعصم الكوافر واسألوا ما أنفقتم وليسألوا ما أنفقوا ذلكم حكم الله يحكم بينكم والله عليم حكيم. நம்பிக்கையாளர்களே, நிராகரிப்பவர்களில் உள்ள பெண்கள் நம்பிக்கை கொண்டு தம் கணவர்களை வெறுத்து வெளியேறி உங்களிடம் வந்தால் அவர்களை சோதித்துப் பாருங்கள். அவர்களுடைய உண்மை நம்பிக்கையை அல்லாஹுதான் நன்கு அறிவான். எனினும் நீங்கள் சோதித்ததில் அவர்கள் நம்பிக்கையாளர்கள்தான் என்று உங்களுக்கு தெரிந்தால் அந்த பெண்களை அவர்களின் கணவர்களாகிய நிராகரிப்பவர்களிடம் திரும்ப அனுப்பி விடாதீர்கள். ஏனென்றால் முஸ்லிமான இப்பெண்கள் அவர்களுக்கு மனைவிகளாக இருப்பது ஆகுமானதல்ல, அவர்கள் இவர்களுக்கு கணவர்களாக இருப்பதும் ஆகுமானதல்ல. எனினும் இப்பெண்களுக்கு அவர்கள் செலவு செய்திருந்த பொருளை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். நீங்கள் அந்த பெண்களுக்கு மகரை கொடுத்து அவர்களை திருமணம் செய்து கொள்வது உங்கள் மீது குற்றமாகாது.
தவிர உங்களுடைய பெண்களில் எவரும் நம்பிக்கை கொள்ளாதிருந்தால் நம்பிக்கை கொள்ளாத அந்த பெண்களின் திருமண உறவை நீக்கிவிடாது நீங்கள் பிடித்திருக்க வேண்டாம். அவர்களை நீக்கி அவர்களுக்காக நீங்கள் செலவு செய்ததை அப்பெண்கள் சென்றிருக்கும் நிராகரிப்பவர்களிடம் கேளுங்கள். அவ்வாறே நம்பிக்கை கொண்டு உங்களிடம் வந்துவிட்ட அவர்களுடைய மனைவிகளுக்கு தாங்கள் செலவு செய்ததை அவர்கள் உங்களிடம் கேட்கலாம். இது அல்லாஹுடைய கட்டளை. உங்களுக்கிடையில் நீதமாகவே தீர்ப்பளிக்கின்றான். அல்லாஹ் அனைத்தையும் நன்கு அறிந்தவனும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். وَإِن فَاتَكُمْ شَيْءٌ مِّنْ أَزْوَاجِكُمْ إِلَى الْكُفَّارِ فَعَاقَبْتُمْ فَآتُوا الَّذِينَ ذَهَبَتْ أَزْوَاجُهُم مِّثْلَ مَا أَنفَقُوا وَاتَّقُوا اللَّهَ الَّذِي أَنتُم بِهِ مُؤْمِنُونَ. உங்கள் மனைவிகளில் எவளும் உங்களை விட்டு பிரிந்து நிராகரிப்பவர்களிடம் சென்று அவளுக்கு செலவு செய்த பொருள் அவர்களிடமிருந்து கிடைக்காமலும் இருந்து இதற்காக அவர்களுடைய நம்பிக்கை கொண்ட மனைவிகளுக்காக கொடுக்க வேண்டியதை நீங்கள் நிறுத்திக் கொண்டும் இருந்தால், அல்லது நிராகரிப்பவர்களுடன் போர் ஏற்பட்டு அவர்களுடைய பொருளை நீங்கள் அடைந்தாலும், அதிலிருந்து உங்களில் எவருடைய மனைவி நிராகரிப்பவர்களிடம் சென்று விட்டாலோ அவளுக்காக அவளுடைய கணவன் செலவு செய்தது போன்றதை கொடுத்து விடுங்கள். நீங்கள் இவ்விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அவனையே நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள். النبي إذا جاءك المؤمنات يبايعنك على ألا يشركن بالله شيئا ولا يسرقن ولا يزنين ولا يقتلن أولادهن ولا يأتين ببهتان يفترينه بين أيديهن وأرجلهن ولا يعصينك في معروف فبايعهن واستغفر لهن الله إن الله غفور رحيم. நபியே, நம்பிக்கை கொண்ட பெண்கள் உங்களிடம் வந்து அல்லாஹுக்கு யாதொன்றையும் இணை வைப்பதில்லை என்றும், திருடுவதில்லை என்றும், விபச்சாரம் செய்வதில்லை என்றும், தங்கள் பெண் சந்ததிகளை கொலை செய்வதில்லை என்றும், தங்கள் கை கால்கள் அறிய, அதாவது பொய்யெனத் தெரிந்தும் கற்பனையாக அவதூறு கூறுவதில்லை என்றும், நன்மையான காரியத்தில் உமக்கு மாறு செய்வதில்லை என்றும் உங்களிடம் பையத் கொடுத்து வாக்குறுதி செய்தால் அவர்களுடைய வாக்குறுதியை பெற்றுக்கொண்டு நீங்கள் அவர்களுக்காக அவர்கள் முன்னர் செய்துவிட்ட குற்றங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கோருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான். يا أيها الذين آمنوا لا تتولوا قوما غضب الله عليهم قد يئسوا من الآخرة كما يئس الكفار من أصحاب القبور. நம்பிக்கையாளர்களே, எந்த மக்கள் மீது அல்லாஹ் கோபப்பட்டானோ அந்த மக்களை நீங்கள் நேசிக்காதீர்கள். சமாதிகளில் இருப்பவர்களை பற்றி நிராகரிப்பவர்கள் அவர்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட மாட்டார்கள் என நம்பிக்கை இழந்தபடியே மறுமையை பற்றி நிச்சயமாக இவர்களும் நம்பிக்கை இழந்து விட்டனர்.